பொற்பாத கமல திருவடிக்கு சாலோப வணக்கம் அண்ணா. சிரமதை வணங்கியந்தேன் திருவடிகளை அன்பாக உங்கள் கரமதை குவித்து போற்றோம் கருத்துள்ள தம்பி மாறே. சிரஞ்சீவியாகவேதான் சிறப்புடனே வாழ்கிறப்பா. ஆண்டவனுடைய அனுகிரகத்தாலும் பெரியோருடைய நல்ல ஆசீர்வாதத்தாலும் என்றென்றும் 16 செல்வத்தோடு வாழ்ந்திருக்கப்பா. பாண்டவரிடம் சென்று உன்னுடைய சிறிய பிதா விதுர மகாராஜா வந்திருக்கிறார் என்று அறிக்கையிடப்பா. மகாராஜா கவலே, உங்கள் சமூகத்தை நாடி உங்கள் சிறிய தந்தை வந்திருக்கிறார். அதே சிறிய தந்தை வந்திருக்கிறாரா? தம்பிமார்களே, நாடி சிறிய தந்தை வந்திருக்கிறார். அண்ணன் பிள்ளை என்றால் என்ன, உன் பிள்ளை என்றால் என்ன? உன்னுடைய பிள்ளை ஐவர் ராஜாக்களும் எங்கள் தேவியோடு உங்கள் பாதத்துக்கு 1000 ஜாதி மலர்களை கொண்டு வந்து பாதத்திலே வைத்து அநேக வணக்கம் தந்தையே. நீங்கள் வாடி பஞ்ச பண்டவாரே வாடி வாடி பண்டவாரே வாடி வாடி
கண்ட வீரரே வாழியே மைந்தரே என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருப்ப எழுந்திருங்கள். தந்தையே தர்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஒரு வார்த்தை உரைத்திருந்தாள். அப்படி இல்லை என்றால் காக்கா கையில் ஒரு சீட்டு கொடுத்திருந்தாலும் இந்த ஐவராஜாக்களும் உங்களுடைய பாதத்திலே வந்து சரணாகதி அடைந்திருக்கோம். அர்ச்சனாபுரம் ஓடி வந்து உங்களுடைய திரு பாதமாக எங்களை தேடி நாடி ஓடி வந்திரே என்ன காரணம்? என் பாலாரே என்னுடைய அண்ணா மூத்த அண்ணா என்னுடைய பெரிய பிதா திருதராட்டித மகாராஜா ஒரு ஓலை ஒன்று வரைந்திருக்கிறார். அவருடைய அர்ச்சனாபுரத்திலே ஒரு அழகான ஒரு மாளிகை ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாளிகையை திறப்பு விழா செய்வதற்காக உன்னுடைய பெரிய பிதா என்னுடைய பெரிய அண்ணா எங்களுக்கெல்லாம் தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை திருதராட்டித மன்னர் ஆமா அவர் ஓலை ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த ஓலையை இந்த காண்பித்து உங்களிடம் காண்பித்து பாண்டவர் 5 திரௌபதி 6 பேரையும் அழைத்து வரும்படி பெரிய பிதா ஓலை எழுதினார். பெரிய பிதா கொண்டு வந்தேன். இந்த ஓலையில சிலவற்ற சூட்சமம் இருக்கிறது. பின்பால் தெரிவிக்கிறேன் அப்பா. தர்மசீலா பெரிய தந்தை லிகிதத்திற்கு தடையாதும் சொல்ல போவதில்லை. சரி இதில் ஏதோ சூட்சம் இருக்குது என்று அது என்ன தந்தையே? தர்மசீலா சொல்லுங்களப்பா. இந்த சூட்சமத்தை நான் சொல்லாமல் செல்லலாம் என்று நினைத்தேன். சொல்லாமலும் போக முடியவில்லை, என்னால் இயலவில்லை. இந்த லிகிதத்தில் உள்ள சூட்சமத்தை என்ன தெரிவிக்கிறேன். செவி சார்ந்து கேளப்பா. சொல்லுங்களப்பா. தர்மசீலா அப்பா நீ செய்த